முழிக்கிறான். இளவரசியும் தோழிகளும் நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பார்த்து வாயில ரத்தம் ஒழுக ஏதோ மந்திரம் போடுறான். அப்படியே அவனுடைய உடைஞ்ச கோலை நகரத்தை நோக்கி காமிச்சு சக்தியை வெளிப்படுத்துறான். இந்த நகரம் எவராலும் வாழ முடியாத நகரமா மாறும். கூடிய விரைவில் இந்த நகரம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுறான். தான் செத்துட்டானே, அதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சா அதான் இல்லை. அந்த தாந்திரிகம் போட்ட சாபம் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அவன் செத்து போன சில மாசங்கள்லயே அந்த நகரம் அந்நிய படையெடுப்புக்கு உள்ளாகுது. இங்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஈவி இறக்கமே இல்லாம கொல்லப்படுறாங்க. கோட்டையும் அதை சுத்தி இருக்கிற இடத்துல இருக்கிற செல்வங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு அந்த நகரமே தீக்கிரையாக்கப்பட்டு முற்றிலுமா அழிஞ்சு போகுது. அப்பத்திலிருந்து அந்த நகரம் ஒரு அபண்டன் சிட்டியா மாறுது. அப்பத்துல இருந்து இப்ப வர அந்த இடத்துல சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு வருது.